Hello viewers, this is Sumiah. Welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th standard chapter 1 relations and functions exercise 1.1ல 6th sum பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க sum பார்க்கலாம். 6th sumல மொத்தம் எத்தனை subdivisions கொடுத்திருக்காங்க? 3 subdivisions கொடுத்திருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல question படிக்கிறேன் பாருங்க. Let A is equals to set of all x belongs to W. W னா என்ன நமக்கு whole numberன்னு சொல்லுவோம். என்னது? whole number. அது x வந்து less than 2, b is equals to set of all x belongs to n. என்னங்கிறது வந்து நமக்கு natural numberன்னு கொடுத்திருக்காங்க. 1 less than x less than or equals to 4 and c ஓட வேல்யூ செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. 3,5 கொடுத்துட்டு வெரிஃபை then சொல்லி 3 subdivisions கொடுத்துருக்காங்க. முதல்ல c உடைய வேல்யூ இருக்கு. ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். a உடைய செட் எங்க, b எங்க, b உடைய செட் எங்க மேம் கொடுக்கவே இல்லை, நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்மால் ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னு a வந்து வேல்யூ வந்து எக்ஸ்ல இருக்கும், அது வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா? அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன வரும் பாத்துங்க, ஹோல் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஏர்லியர் கிளாஸஸ்லயே பார்த்துருப்பீங்க. ஹோல் நம்பர் என்ன? 0, 1, 2 இதுதான் நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ ஹோல் நம்பர் என்ன வரும்? 0 வரும். 2க்குள்ள லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, கம்மி. அப்போ 0, 1 இதுதான் வந்து a உடைய செட்டுடைய வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் b பாருங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது என்னன்னு சொன்னேன்? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு வரும்? 1, 2, 3, 4 அந்த மாதிரி எதான் நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம லிமிட் எப்படி எடுக்கணும் பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 1 less than xனா எக்ஸோடைய வேல்யூ 1 விட அதிகமா இருக்கும். 4 வந்து less than 4க்குள்ள ஈக்குவலாவோ இருக்கும் சொல்லிருக்காங்க. less than or equals to 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 விட அதிகம்னா என்னன்னு வரும்? 2 வருமா? 2க்கு அப்புறமா 3ன்னு வருமா? 3க்கு அப்புறமா 4. அவ்வளவுதான். அதான் less than 4க்குள்ள 4ம் ஈக்குவல். சரிங்களா? அவ்வளவுதான் நம்மளுடைய b உடைய வேல்யூ. ஸ்மால் ட்ரிக் தான், நீங்க கொஞ்சம் யோசிச்சு போட்டா உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? முதல்ல நீங்க ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் நான் தனியா வீடியோ போடுறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது எல்லாமே 1 by 1 கொடுத்துருங்க. டெசிமல்ஸ்னா எப்படி வரும்னு அதான் நீங்க கிளியரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்ஸை நீங்க வந்து வேல்யூ எடுத்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. a cross b union c which is equals to a cross b union a cross c. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மேட் இது? சேம் LHS or LHS equals to RHS ஃபார்முலா தான். ப்ரூவ் தட் சம் தான். வாங்க ப்ரூவ் பண்ணலாம். முதல்ல சம்ஸ் போடும்போது given thatன்னு எழுதிக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி எழுதுங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா செம் போடுங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ்ல வந்து நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா given that எதுங்க, ப்ரூவ் தட் எதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டெப்ஸ் மார்க் கிடைக்கும். சரிங்க? சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு ஸ்டெப் மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈஸியா சென்டாம் எடுக்கலாம் மேத்ஸ்ல. சரிங்களா? ப்ராக்டிஸ் மீன்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு ப்ரோவாவே இருக்கு. isn't it? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மேத்ஸ் சம்ஸை சால்வ் பண்ணி போட்டு பார்க்கணும். ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ a உடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லுங்க. a is equals to set of all 0, 1 and b உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4. சரிங்களா? and c உடைய வேல்யூ set of all 3, 5. இதுதான் given that கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன இப்போ ப்ரூவ் பண்ண போறோம்? to prove that what we have to prove, students? a cross b union c which is equals to a cross b union a cross c. first நம்ம left hand side எடுத்துக்கலாமா? LHS என்ன நமக்கு? LHS a cross b union c தான் நமக்கு LHS. so first நம்ம bracketல இருக்க தான் எப்பவுமே சால்வ் பண்ணணும். b cross c, b ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2, 3, 4 union c ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3, 5. யூனியன் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துமே சேர்த்து எழுதுறது, அதுதான் நமக்கு யூனியன் சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்க 9th செட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுண்டு அப்போ யூனியனா ரெண்டுத்தையும் என்னன்னு பண்ணணும்? ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதணும். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா நம்பர் 1 டைம் இஸ் enough to write. ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்க நமக்கு வேல்யூ 2, 3. இங்க 2 டைம்ஸ் 3 இருக்கா? 1 டைம் எழுதுங்க. 3, 4. நெக்ஸ்ட் சி செட்ல இருக்கிற 5. இதுதான் நம்மளுடைய B union C உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க? B union C A செட்டால கிராஸ் பண்ணணும். A செட்டை எதால கிராஸ் பண்ணணும்? B union C செட்டை கிராஸ் பண்ணணும். A ஓட வேல்யூ என்ன? 0, 1 கிராஸ் B union C உடைய வேல்யூ என்ன பாருங்க? 2, 3, 4, 5. இப்போ ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கிராஸ் ப்ராடக்ட். we have to do cross product. சொல்லுங்க என்ன வரும்?
0,2 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த எல்லா நம்பரும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 0,3 0,4 0,5. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1ங்களா 1ஆல் எடுத்து இது எல்லாமே பண்ணலாங்களா? இப்போ என்ன வரும் 1,2 1,3 1,4 1,5. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து A கிராஸ் B யூனியன் C உடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா RHS LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ RHS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போத் ஆர் சேமா ஒர்க்கானு பார்க்கலாம். சரிங்களா? RHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏவும் பியும் கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ A கிராஸ் B which is equals to A உடைய வேல்யூ என்ன இருக்கு 0,1 கிராஸ் B உடைய வேல்யூ 2 3 4. ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணலாங்களா? இப்போ என்ன வரும் பாருங்க. கிராஸ் பண்ணும்போது 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் 1ஆல கிராஸ் பண்ணுங்க என்ன வரும் 1,2 1,3 1,4. செட் முடிஞ்சிச்சிங்களா? இதுதான் நம்மளுடைய A கிராஸ் B உடைய வேல்யூ. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா A கிராஸ் C பண்ண போறோம். A கிராஸ் C A உடைய வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. செட் ஆஃப் ஆல் 0,1ஐயும் கிராஸ் C உடைய வேல்யூ என்ன இருக்கு 3,5. இது ரெண்டுத்தையும் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாங்களா? என்னன்னு வரும் செட் ஆஃப் ஆல் 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. இதுதான் A கிராஸ் C உடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் யூனியன் பண்ணலாங்களா? அப்போ A கிராஸ் B யூனியன் ஆஃப் என்னன்னு வரும் A கிராஸ் C which is equals to A கிராஸ் B ஓட வேல்யூ என்ன இருக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஹோல் டேர்ம் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 செட் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு யூனியன் ஆஃப் A கிராஸ் C உடைய வேல்யூ என்ன இருக்கு 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுங்க. காமன் எலமெண்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து எழுதணும். 0,2 சாரி யூனியன்னா காமன் எலமெண்ட் கிடையாது. சாரி யூனியன்னா எல்லாமே ஜாயின் பண்ணி எழுதணும். சரிங்களா? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா 1 டைம் எழுதினா எனஃப். என்னென்னு வரும் 0,2 0,3 2 டைம்ஸ் தான் இருக்கு 1 டைம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 0,4 நெக்ஸ்ட் 0,5 நெக்ஸ்ட் 1,2 இங்க 1,3 1,3 2 times it's repeated 1 time is enough. Next 1,4 and last 1,5. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. A cross B union C ஐயும் A cross B union A cross C ரெண்டுத்தையும் ஆன்சர் பாருங்க 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. So this is second equation from 1 and 2. எனக்கு இடம் இல்லை நான் கீழே எழுதுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1 and 2ல பார்க்கும்போது இது போத் ஆர் சேம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதி ஈக்குவலின்னு எழுதுங்க. நான் எழுதல நீங்கள் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? LHS equals to RHS. ஹென்ஸ் இது ப்ரூஃப் சமுங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எல்லாருக்கும் கிளியராக இருக்குங்களா? ஸோ செகண்ட் சப்டிவிஷனை பார்க்கலாங்களா? சரி வாங்க செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனை பாருங்கள். A cross B intersection C which is equals to A cross B intersection A cross C. So நமக்கு சொல்யூஷனை பார்க்கலாம். முதல்ல ABC உடைய வேல்யூ எழுதிக்கோங்க. Given that A உடைய வேல்யூ என்ன இருக்கு A is equals to set of all 0,1. B உடைய வேல்யூ என்ன இருக்கு set of all 2, 3, 4. and C உடைய வேல்யூ என்ன இருக்கு set of all 3, 5. சரிங்களா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம? To prove that what we have to prove A cross B intersection C is equals to A cross B intersection A cross C. first subdivision union பார்த்தோமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இன்டர்செக்ஷனா என்ன காமன் எலமெண்ட் காமன் நம்பரை எழுதணும். யூனியன்னா எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும். அதில் மட்டும் கிளியராக இருங்க. சரிங்களா? LHS இது RHS. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS எடுத்துக்கலாம். A cross B intersection C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எப்பவுமே சால்வ் பண்ணணும். B intersection C. B ஓட வேல்யூ என்ன இருக்கு 2 3 4.
intersection set of all C உடைய value 3, 5. இன்டர்செக்ஷன் காமன் நம்பர் எனக்கு என்ன காமன் நம்பர் இருக்கு கம்பேர் பண்ணி பாருங்க 2 சில இல்லை வராது 3 இருக்குங்களா 3 வருமா 4 வருமா 5 வராது ஸோ 3 மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் 3யை ஏ கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ உடைய வேல்யூ என்ன இருக்கு 0,1 கிராஸ் 3 இப்போ இந்த ஈச் நம்பரால இந்த 3 என்ன பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் செட் ஆஃப் ஆல் 0,3 வரும்போது மல்டிப்ளை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 1 3 பண்ணும்போது 1,3 இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம் தட் இஸ் A cross B intersection C நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் RHS ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ நமக்கு RHS என்ன கொடுத்திருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க A cross B intersection of A cross C very good ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாமா A cross B which is equals to A உடைய வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 0,1 cross B ஓட வேல்யூ 2 3 4ங்களா இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் cross product பண்ணணும் அண்ணா என்ன வரும் பாருங்க 0,2 0,3 0,4 very good did you clear next 1 ஆல இந்த whole term பண்ணணும் 1,2 1,3 1,4 that's all இதுதான் நம்ம A cross B ஓட வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும் A ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க 0,1 cross C ஓட வேல்யூ வந்து 3,5 ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் செட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டேர்மால கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் 0,3 0,5 நெக்ஸ்ட் 1,3 1,5 இதுதான் நம்மளுடைய A cross C உடைய வேல்யூ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இன்டர்செக்ஷன் A cross B intersection of A cross C ஃபுல்லா A cross B ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இதுதான் நம்மளுடைய A cross B ஓட வேல்யூ we have to do intersection of A cross C A cross C ஓட வேல்யூ என்ன வரும் 0,3 0,5 1,3 1,5 இதுதான் நம்மளுடைய A cross C உடைய வேல்யூ சரிங்களா இப்போ ரெண்டுத்துல நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்செக்ஷன் பண்ணணும் இன்டர்செக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன் காமன் நம்பர் எடுத்து எழுதணும் என்ன இருக்கு 0,2 இருக்கா இல்ல 0,3 இருக்கு 0,4 இல்ல 1,2 இல்ல 1,3 இருக்கு 1,4 அது அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் வரும் என்னென்ன வரும் 0,3யும் 1,3 இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் இது வந்து எந்த வேல்யூ A cross B intersection of A cross C இப்போ from 1 and 2 then first equation second equation compare பண்ணுங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு 0,3 1,3 both are sameங்களா ஈக்குவலா வந்திருக்கலாம் அதான் எழுதிருக்கேன் from 1 and 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது LHS is equals to RHS right left hand side equals to right hand side statement எழுதிக்கோங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் A cross B intersection C is equals to A cross B intersection of A cross C hence proved so second subdivision proof பண்ணிட்டோமா வந்துச்சா நமக்கு LHS RHS ஈக்குவலா வந்திருக்குங்களா understand ஆச்சுங்களா students in the second subdivision sum now shall we move on to third subdivision பார்க்கலாங்களா பாருங்க third subdivision என்ன கொடுத்திருக்காங்க A union B cross C which is equals to A cross C union B cross C so third subdivision பார்க்கலாம் வாங்க முதல்ல क्वेश्चन எழுதிக்கிறேன் A union B cross C which is equals to A cross C union of B cross C இதுதான் நம்மளுடைய third subdivision ஓகேவா இப்போ வந்து LHS is equals to RHS மாதிரி தான் same thing given that ன்னு எழுதிக்கோங்க கொடுத்திருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க A is equals to என்ன வரும் 0,1 and B உடைய வேல்யூ என்ன வரும் 2 3 4 and C உடைய வேல்யூ 3,5 we have to prove that what we have to prove that students A union B
cross C which is equals to A cross C union of B cross C. என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் A union B ஃபைண்ட் அவுட் பண்ணி C ஆல கிராஸ் பண்ணணும். இது வந்து LHS RHS என்ன பண்ண சொல்லியிருக்காங்க A cross Cயும் B cross Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் என்ன சொன்னேன் எல்லா நம்பர்ஸும் கூட்டி சேர்த்து எழுதுறது. தட் இஸ் எல்லாமே என்ன பண்ணும் ஜாயின் டுகெதராக எழுதணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். ஏ யூனியன் பி கிராஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பி ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 0,1 யூனியன் ஆஃப் பி பியோட வேல்யூ என்ன இருக்குது 3,4 we had to யூனியன் எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணி எழுத வேண்டியது அவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்ன வரும் 0,1 2 3 4 இதுதான் நம்மளுடைய ஏ யூனியன் பி உடைய value. Next what we had to prove அதோட C அப்படியே cross பண்ணணும். A union B cross C. So A union B பார்த்தோமா அது எத்தி எழுதிக்கோங்க 0 1 2 3 4 இது பண்ணி cross C யோட வேல்யூ என்ன இருக்கு 3,5 இது cross product பண்ணலாங்களா cross பாருங்க 0 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த ரெண்டு டேர்ம் என்ன பண்ணலாம் cross product அப்போ என்ன வரும் 0,3 0,5 நெக்ஸ்ட் 1 ஆல எடுங்க 1,3 1,5 next 2 2,3 2,5 next 3 ஆல பண்ணுங்க 3,3 3,5 next 4 number 4,3 4,5 இதுதான் நம்மளுடைய A union B cross C உடைய ஆன்சர். Consider it as equation number 1 and next வந்து நம்ம RHS இதான் LHS. இப்போ RHS சால்வ் பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைட் என்ன ஏ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க A cross C யூனியன் ஆஃப் B cross C எப்போவுமே நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் A cross C is equals to ஏவோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் 0,1 cross C யோட வேல்யூ என்ன இருக்குது 3,5 ஸோ ரெண்டுத்தையும் இப்போ க்ராஸ் பண்ணலாங்களா பண்ண என்ன வரும் சொல்லுங்க செட் ஆஃப் ஆல் 0,3 0,5 நெக்ஸ்ட் 1,3 1,5 இதுதான் வந்து A cross C உடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பாருங்க B cross C. ஸோ B cross C which is equals to B யோட வேல்யூ என்ன இருக்கு 2 3 4 cross C யோட வேல்யூ பாருங்க 3,5 ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணலாங்களா பண்ணும்போது என்ன வரும் செட் ஆஃப் ஆல் 2,3 2,5 நெக்ஸ்ட் 3,3 3,5 நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு 4 இருக்குங்களா 4,3 4,5 இதுதான் நம்மளுடைய B cross C உடைய வேல்யூ. இப்போ A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம் B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் யூனியன் பண்ணலாம் சரிங்களா பாருங்க A cross C யூனியன் ஆஃப் B cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A cross C உடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 0,3 0,5 1,3 1,5 செட்டை க்ளோஸ் பண்ணிட்டு யூனியன் ஆஃப் B cross C எடுத்து எழுதிக்கோங்க 2,3 2,5 next 3,3 3,5 4,3 4,5 ரெண்டுத்தையும் யூனியன் யூனியனா என்னன்னு சொல்லியிருக்கான் டுகெதராக எழுதணும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க 0,3 0,5 next 1,3 next 1,5 next 2,3 இதுவுமே 2 times ரிப்பீட் ஆகலை அதனால நான் எல்லாமே என்ன பண்ணிட்டேன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் 3,3 3,3 3,5 4,3 4,5 consider it as second. Now we have to compare the equations from 1 and 2 just you compare both what we have to get 0,3 0,5 next 1,3 is there 1,5 is there 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 so both are same therefore what we have to write in down LHS is equals to RHS. After that you should write the statement what they have given to prove A union B intersection C is equals to A cross C union B cross C. Very good. After that what we have to write hence proved. Did you clear students?